ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசை மாவு இல்லாத அன்னைக்கு ரவையை வச்சு ஒரு இன்ஸ்டன்டான கார பணியாரம் எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கப்ல நம்ம ரவை எடுத்து ஒரு பவுல்ல ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பொடியா அரிஞ்ச வெங்காயம் அதோட நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இஞ்சி, துருவிய கேரட், கொஞ்சம் பச்சை மிளகாய். ரவை எந்த கப்ல எடுத்தோமோ அதே கப்ல நான் தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இதனோட கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஆப்ப சோடா, கொஞ்சம் மஞ்சள் தூள், பெருங்காயம், பொடியா நறுக்குன கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் ஜீரகம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்துக்கலாம். இப்போ தட்டு போட்டு மூடி இது ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே ஊறட்டும். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சோண்டு தாளிச்சு இதோட ஆட் பண்ணும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். இதுக்கு தேவையான அளவு தண்ணி, ரொம்ப தண்ணி பதத்துல இருக்கக்கூடாது, தேவையான அளவு தண்ணி நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பணியாரக்கல் சூடானதும் நம்ம நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த பணியாரக்கல்ல இதை ஆட் பண்ணலாம். இப்போ தட்டு போட்டு மூடிக்கலாம். இப்போ நம்ம இதை திருப்பி போட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம். எவ்வளவு அழகா திருப்ப வருது பாருங்க, இந்த மாதிரி வரணும். இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா செவந்துடுச்சு பாருங்க. பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. மாவு இல்லாத அன்னைக்கு ரவையை வச்சு நம்ம ஒரு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கார பணியாரம் செஞ்சிருக்கோம். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.